ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பவுண்ட் வியூ சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ண போகிறோம். இன்னும் நம்மளில் நிறைய பேர் பழைய காலத்திலே அப்கிரேட் ஆகாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு காரணம் நம்மளோட மைண்ட் செட் தான். ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதில் எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்றத நீங்களே உங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை சப்போஸ் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனாக அதை செட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹேபிட்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் ஹேபிட் பார்த்திங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் பழசை நினச்சி அந்த பழைய நினைவுகள்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இது இப்படி நடந்திருக்கலாமோ, இது இப்படி நடந்துருச்சு, இல்லை இப்படி நடந்திருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றது அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அண்ட் இப்போது நம்மளால் எதை மாற்ற முடியும், இதனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நம்மளில் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அந்த தப்பை நினச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற குட்டை மாதிரி. அப்படி இல்லாமல் லைக் ரிவர், ஓகே இந்த தப்பு எதனால் நடந்துச்சு, இதை இப்படி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து புதுசாக ஒன்று கற்றுக்கோங்க. அதை நெக்ஸ்ட் டைம் சேம் மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணாமல் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகக்கூடிய வழியை தான் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளால் ஒருத்தருக்கு அவர் அடுத்த ஸ்டேஜ் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்மளோட முன்னாடி போயிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு இருந்தால் தயவுசெய்து அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு சும்மா ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள பற்றி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அவன் அப்படி பண்ணுறான், இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் கரெக்டாக இருக்குமா அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு யோசித்து பார்க்கணும். ப்ளஸ் அந்த இடத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போக தான் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துலையே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக டெய்லி நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். மீன்ஸ் கற்றுக்கிறதுனா எதில் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் புதுசாக என்ன வருதுன்றதை பார்த்து அதை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எதுவுமே புதுசாக கற்றுக்க மாட்டேன், எனக்கு என்ன தெரியுமோ அதில் தான் நான் இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் மஸ்ட்டு மாற்ற வேண்டியது. அடுத்ததாக நம்மளில் ஒரு சில பேர் பழைய பழக்க வழக்கங்களை இன்னும் ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாக்கிட்ட நம்ம அப்போ என்ன கற்றுக்கிட்டோமோ அதே இப்போ வரையே ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கரண்ட் ட்ரெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளை நாமே அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த பழக்க வழக்கங்களை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்வெஸ்டிங்கில் அப்பா அம்மாவுக்கு நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு எல்ஐசி எடுப்பால் நல்லது, ஒரு எஃப்டியில் போட்டு வைக்கிறது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறையா வந்துருச்சு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸ் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நிறையா தர நிறையா ஒரு ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம கரண்ட் ட்ரெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணுமே தவிர இல்லை நான் பழசையே தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு மாறணும். கடைசியாக நம்ம எல்லார்ட்டையும் இருக்க ஒரு மிகப்பெரிய பழக்கம் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா யோசிக்கிறது. அதாவது இது பண்ணால் இப்படி ஆகிடுமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்ட்டு. இல்லை காலத்தை தள்ளி போடுறது, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா, இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அன்னைக்கிலேருந்தே நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வழி தெரியும். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க கடைசி வரைய. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறையா ஹேபிட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குன்ட்டு. ஸோ அதை கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.